ஹாய். நேத்து நம்ம நேத்து இல்ல. ஆக்சுவலா முந்தின வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் மார்க்கெட் கேப் பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் கேப் அப்படின்னு சொன்னதுனால, இன்னைக்கு ஒரு ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்கோட பே பேக்கேஜ். ஸோ இதுவரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் பே பேக்கேஜ வந்து டெஸ்லா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டெஸ்லாக்கு ஆக்சுவலா நல்ல விஷயம். ஸோ அந்த பே பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா $878 பில்லியன். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு $1 ட்ரில்லியன். பட் அந்த $1 ட்ரில்லியன் வந்து அவங்க ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. ஸோ தெர் ஆர் சம் மைல் ஸ்டோன்ஸ் விச் இலான் மஸ்க் ஹேஸ் டு அச்சீவ் ஆஸ் அ கம்பெனி, ரைட்? ஸோ அந்த மைல் ஸ்டோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, delivery of 20 million Tesla vehicles. It can be Model Y, Model S, whatever Tesla vehicles, right? Globally. And then he has to achieve 10 million active FSD subscriptions. FSD அப்படின்னா ஃபுல் செல்ஃப் டிரைவிங் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கணும், விற்றுருக்கணும். அண்ட் சேல் ஆஃப் 1 million ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ். ஸோ 1 million ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் விற்றுருக்கணும். அப்புறம் ஆப்ரேஷன் ஆஃப் 1 million ரோபோ டாக்ஸிஸ் கமர்ஷியலி. இப்போ ஆஸ்டினில் தான் ஓடிட்டுருக்கு, வேறு எந்த சிட்டிலையும் இல்லை. ஆஸ்டின்லேயும் மாடல் ஒய் வச்சு அவங்க ரோபோ டாக்ஸிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சிட்டிஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை வந்து 1 million ரோபோ டாக்ஸிஸ்க்கு வந்து அவங்க டிப்ளாய் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 செப்பரேட் ப்ராஃபிட்டபிலிட்டி டார்கெட்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லலை அவங்க. பட் ஓவராலாக டெஸ்லாவோட மார்க்கெட் கேப் வந்து $8.5 ட்ரில்லியன் இன் 10 இயர்ஸ் ஆகணும். அப்படி $8.5 ட்ரில்லியன் டெஸ்லா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட கெஸ் படி டெஸ்லா இலான் மஸ்கோட பர்சனல் நெட்ஒர்த் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு $1.2 ட்ரில்லியன் இருக்கும். அண்ட் 10 இயர்ஸில் இது நடக்குதான்னு பார்க்கலாம். இப்போது என்விடியாவோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 4.5 ட்ரில்லியன். ஸோ இப்போ 8 ட்ரில்லியன் அப்படின்னும் போது டபுள் தி மார்க்கெட் கேப் வந்து அச்சீவ் ஆகணும். வந்துருச்சு அப்படின்னா நல்ல விஷயந்தான். தெர் வில் பி லாட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் தி வேர்ல்ட். பட் இட்ஸ் அ லாங் வே டு கோ. பட் யா, ஓவரால் மார்க்கெட் கேப் அண்ட் இதை பற்றி சொல்லணுன்றதுக்காக இந்த நியூஸ் சொன்னேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் அண்ட் ஏதாவது உங்களுக்கு டெஸ்லா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், இந்த பே பேக்கேஜ் பற்றி எதாவது தெரியணும், இல்லை வந்து மறுபடியும் மார்க்கெட் கேப் பற்றின ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஐ கேன் ஆன்சர் ஃபார் தட். ஓகே, தேங்க்யூ, பாய்.